Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. தமிழகத்தில் சுற்றுலா தலங்கள் களைகட்ட தொடங்கியுள்ளன. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் கோடை விடுமுறையை மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். தமிழகத்தில் பெரும்பாலான பள்ளி மாணாக்கருக்கு கோடை விடுமுறை தொடங்கிவிட்டது. இதைத் தொடர்ந்து சுட்டெரிக்கும் கோடையிலிருந்து தப்ப மக்கள் குளிர் மிகுந்த பகுதிகளை நோக்கி படையெடுக்க தொடங்கிவிட்டனர். கோடை விடுமுறையுடன் வார விடுமுறையும் சேர்ந்து கொண்டதால் சுற்றுலா தலங்கள் களை கட்டின. உதகையில் தாவரவியல் பூங்காவில் உள்ள மலர்களின் அழகை கண்டு ரசித்த மக்கள் படகு ஓட்டி மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலும் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அண்ணா பூங்கா, படகு இல்லம், ரோஜா தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டம் அலை மோதியது. குமரி மாவட்டத்தில் திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை காண ஏராளமானோர் வந்தனர். ஆனால் புதிதாக திறக்கப்பட்ட கண்ணாடி பாலம் பராமரிப்பு பணிக்காக 5 நாட்கள் மூடப்பட்டதால் பலர் ஏமாற்றமடைந்தனர். திருப்பரப்பு அருவியில் அண்மையில் பெய்த மழை காரணமாக நீர் அதிகம் வருவதால் அங்கு பலரும் ஆர்வத்துடன் வந்து குதூகலமாக குளித்து மகிழ்ந்தனர். கொடைக்கானலில் இ-பாஸ் போன்ற கட்டுப்பாடுகள் இருந்தாலும் தமிழகத்திலும் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். எனினும் இ-பாஸ் கட்டுப்பாடுகள் காரணமாக வியாபாரம் குறைந்துள்ளதாக உள்ளூர் வணிகர்கள் கவலை தெரிவித்தனர். குற்றாலத்தில் குறைந்த அளவே தண்ணீர் வந்தாலும் கூட்டத்திற்கு குறைவு இல்லை. தடதடவென கொட்டும் அருவியில் நீண்ட நேரம் நின்று புத்துணர்வு பெற்று மகிழ்ந்தனர் சுற்றுலா பயணிகள். தேனி மாவட்டம் மேகமலையிலும் இயற்கை எழிலை கண்டுகளிக்க மக்கள் குவிந்தனர். இங்குள்ள 40 அடி உயர நீர்வீழ்ச்சியிலும் பலர் குளித்து மகிழ்ந்தனர். கோடை வாசஸ்தலங்கள் மட்டுமல்லாமல் இறைவன் அருள் பெறவும் வழிபாட்டு தலங்களிலும் கூட்டம் அலை மோதுகிறது. திருச்செந்தூரில் இலவச தரிசனம், கட்டண தரிசனம் என அனைத்து வழிகளிலும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.